உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? கடைசியாக ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? எப்போ கொடுத்துருந்தோம்னா போன மாதத்தில் ஒரு 3 நாள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். என்ன நம்பர் கொடுத்துருந்தோன்னா AB 13 அப்படின்ற நம்பர் வந்துன்னா 132 அப்படின்ற ஒரு நம்பர் வரும். இந்த நம்பர் ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் அப்பிலேருந்து அவன் ஏ போர்டு 1 வச்சு எல்லா நம்பருமே அடிச்சிட்டான். ஆனால் நம்ம நம்பர் மட்டும் அடிக்கல. ஏ போர்டு 1 ஏன்னா நான் சொன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேமில் ஏ போர்டு 1 அடிக்கல, ஓகேங்களா? கடைசியாக அவன் 137 அடித்தான். அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 40 நாள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1 அடிக்கல. கரெக்டாக நான் சொன்ன 3 நாள் கழிச்சு ஒரு AB 14ன்னு ஒன்று அடித்தான், AB 17ன்னு ஒன்று அடித்தான், AB 10ன்னு ஒன்று அடித்தான். எந்த நம்பருக்குமே எதுவுமே சம்மந்தமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல நம்பர். 132 ஓரளவுக்கு நல்ல கெஸ்ஸிங்காகவே இருந்தது. 602 அப்படின்னு ஒரு ஃபாலோவிங் நம்பர் கொடுத்தோம். அதுக்கு 642 அப்படின்னு சொல்லி அடித்தான். 539 அப்படின்ற ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். 39லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் தான் கேம்லேயே எடுத்துகிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். போன மாதமா 339 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். அடுத்து ஏபியில் 77 கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு 776 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 773 அப்படின்ற நம்பர் அடிச்சிருந்தான், ஓகேங்களா? அது நம்ம கொடுக்குறது ஒரு ஃபாலோவிங் நம்பர். நல்ல நம்பர் வந்தால் மட்டும்தான் நம்ம கெஸ்ஸிங்காகவே கொடுக்குறோம். அதே போல் கரெக்டாக நாளைக்கு 12லேருந்து ஒரு 5 நாளுக்கு வரைக்கும் ஒரு ஃபாலோவிங் நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர், ஓகேங்களா? நல்லா தான் இருக்குது. பட் வராதும் அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. கேமை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரு சில நம்பர்லாம் நல்லாவே அடிப்பான், ஒரு சிலது என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்றது நமக்கு இன்னுமே தெரியாது. மேக்ஸிமம் அதிகபட்சம் ஃபாலோவிங் நம்பர் பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு பெண்டிங் நம்பரை ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? நம்ம சேனலில் திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான், ஓகேங்களா? இப்போ இந்த கெஸ்ஸிங்க்கு போய்டும். கரெக்டாக 12ஆம் தேதி 12, 13, 14, 15, 16 அதிகபட்சமாக ஒரு 5 நாள் ட்ரை பண்ணுங்கள். பிசி ட்ரை பண்ணுறோம், பிசி கூட ட்ரை பண்ணிங்க. இல்லை ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுக்க போகிறேன். நம்பரை எப்படிலாம் அடிக்கிறான் அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்ப்போம், ஓகேங்களா? இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப தெளிவாக அடிக்கிறான். இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா மட்டுமே தாராளமாக ஃபாலோவிங் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த 92 அப்படின்ற நம்பர் அடித்தாலே கம்பல்சரி கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 52 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம், ஓகேங்களா? டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஏபியில் 92 அடிச்சிருப்பான். அதை கரெக்டாக 2 நாள் விட்டு அப்படியே பிசியில் 92, அதை பிசியில் கரெக்டாக 2 நாள் விட்டு 52 அப்படின்னு சொல்லி அடிப்பான். அதே மாதிரி இந்த மாதம் போன மாதம் எண்டில் ஏபியில் 92 அடிச்சிருப்பான். அதை கரெக்டாக என்ன பண்ணியிருப்பான்னா 1-2 நாள் விட்டு ஏபியில் 52 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், ஓகேங்களா? இது கேமெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நம்பர்லாம் இப்போ 92, 52 இது பார்த்தீங்கன்னா காமனாக இதில் 9, 5, 2 இப்படின்ற நம்பர் மாதிரி தான். இப்போ லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நம்பர் வச்சு கேம் ஆடுவான், ஓகேங்களா? அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்லணுமா? ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. இப்போ லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஓகே இங்கே பார்த்துக்கோங்க. டிசம்பர் பிசியில் 92 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். இதை கரெக்டாக என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா பிசியில் அப்படியே 92 ஒரு நாள் விட்டு 47, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசியில் 92, அந்த 92க்கு ஒரு நாள் விட்டு பிசியில் 47 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். இப்போ 92க்கு ஃபுல் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 47, ஓகேங்களா? அதே மாதிரி அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஏபியில் மறுபடியும் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 47 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 47 அடிச்சுட்டு கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஏபியில் 92 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். இந்த 92 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயின் பட்டனில் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஏபியில் 92, ஆனால் என்ன நம்பர் கொடுத்தோன்னா 927 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 922. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கேமில் தெளிவாக அடிக்கிறான், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் எப்படி 92க்கு ஃபுல் ஆப்போசிட் 47 அப்படின்னு அடித்தானோ. இங்கே பார்த்தீங்கன்னா 92, ஓகேங்களா? இந்த 92க்கு கரெக்டாக ஒரு நாள் விட்டு 47. அதேமாரி இங்கே 92 கரெக்டாக, ஆனால் இங்கே என்ன பண்ணால் 47 அடிச்சுட்டு கரெக்டாக 92 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் எப்பயுமே மிஸ் ஆகாது. அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சார்ட்டு பார்த்தா மட்டும்தான் அதை நம்மளால் எடுக்க முடியும், ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி இங்கே பார்த்துக்கோங்க. இந்த 92 அடித்து கரெக்டாக 2 நாள் விட்டு 52 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். இது பிசியில். உடனே மறுபடியும் பாருங்கள் ஏபியில் கரெக்டாக அதே 92 அடிச்சிருந்தான். கரெக்டாக 1-2 நாள் விட்டு ஏபியில் 52 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 92 அடிச்சிருக்கான், ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 92க்கு 47, 92க்கு 47லாம் 2-3 இடத்துல அடிச்சிருப்பான். இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து சொல்லிடலாம், ஓகேங்களா? ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கரெக்டாக கேம்லேயே முடிச்சிடான். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் ஏசி 47 கூட ஏசி 92 இங்கே அடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 927 அப்படின்ற நம்பர் தான் கொடுத்துருந்தோம்.
இப்போ என்ன நம்பர் இப்போ பிசியில் இப்போ மறுபடியும் ஒரு 92 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். இந்த பிசி 92க்கு தான் ஒரு பிசி 52 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகேங்களா? இப்போ 52 தான் பிசி கொடுக்க போகிறேன். இதுக்கு இன்னும் 2-3 ரீசன்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சாதாரணமாக கொடுக்க மாட்டோம். அது நம்ம சேனலில் இருக்கிறவங்களும் தெரியும், எனக்குமே தெரியும். இப்போ இந்த மாதத்தில் நமக்கு சி போர்டு பி போர்டு 2 வச்சு என்னெல்லாம் நம்பர் அடிச்சிருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசி 29. ஓகேங்களா? பிசி 29. அடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 2 வச்சு பிசி 25. ஓகேங்களா? இந்த மாதத்தில் பி போர்டு 2 வச்சு 2 நம்பர் தான் அடிச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேறு நம்பர் எதுவுமே இல்லை. இந்த 29ன்னு அடித்ததுக்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 92. ஓகேங்களா? பி போர்டில் 2, சி போர்டில் ஒரே ஒரு 2 தான் அடிச்சிருக்கான். 29 திருப்பி எப்படி 92ன்னு அடித்தானோ அதே போல் இந்த பிசி 25 அப்படின்ற நம்பரை திருப்பி கண்டிப்பாக கேமில் பிசி 52 அப்படின்னு வைக்க போகிறான். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது கேப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 29, அதை என்ன பண்ணான்னா 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு 92ன்னு திருப்பி இருப்பான். ஓகேங்களா? அதேமாதிரி 25 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு, ஆக்சுவலி நாளைக்கு விட்டு நாளைக்கு தான் வரணும். ஆனால் அதை முன்னாடியே கூட அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். எப்பயுமே நம்ம சொல்கிற நம்பர் தான், ஒரு நாள் நம்ம கொடுக்குறது முன்னாடியே அடிக்கிறான், இல்லை ஒரு நாள் கழித்து அடிக்கிறான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே வரதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். நாளையிலேருந்தே கூட அந்த நம்பரை ட்ரை பண்ணலாம். பிசி ஓகேங்களா? பிசி 52 அப்படின்ற நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்போ பிசி 52 அப்படின்னு வந்தனா ஏ போர்டு என்ன வரும் ப்ரோ? ஓகேங்களா? அந்த கேசிங்கும் நம்ம பார்த்துக்கோம். ஏன்னா இப்போ சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மாதத்தில் எந்த நம்பர் கேமில் கம்மியாக எடுத்து விளாட்றானோ, ஓகேங்களா? அப்போ எந்த நம்பர் கம்மியாக எடுத்து விளாட்றானோ அந்த நம்பரை வச்சு கேமை வந்து ஈஸியாகவே கேமை முடிப்பான். ஓகேங்களா? அதுக்கு நிறையா உதாரணம் நம்ம சொல்லலாம், அது வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 529 நல்லா புரிஞ்சுக்கணும். 529 அப்படின்னு அடிக்கும்போது இந்த 29 திருப்பி அவன் 92 அப்படின்னு அடிக்கும்போது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5க்கு 0ன்னு வச்சு 092 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். 529க்கு கரெக்டாக 092 அப்படின்னு சொல்லி கேம் முடிச்சான். 29 திருப்பி 92, ஏ போர்டில் 5க்கு ஆப்போசிட் 0. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. அப்போ 925 அப்படின்ற நம்பர் இருக்குது நமக்கு. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 925. இப்போ இந்த 25 அப்படின்ற நம்பர் எடுத்து நமக்கு பிசியில் 52 அப்படின்னு திருப்பினானா கண்டிப்பாக இந்த 9க்கு அவன் ஆப்போசிட் அடித்தானா 4. ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 452 அப்படின்ற ஒரு நம்பர். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே வரலாம், இல்லை அடுத்த நாள் வரலாம், இல்லை அதுக்கடுத்து ஒரு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே நாளைக்கு அடித்தாலும் அடிக்கலாம். பார்த்துக்கோங்க, கெஸ்ஸிங்கை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இதில் 2-3 விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்க. 1 92க்கு 52 காமன். ஓகேங்களா? 1 92க்கு 52 காமன், வேறு நம்பரே கேமில் இல்லை. 2 9 வச்சு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 29க்கு ஒரு 92, 25க்கு ஒரு பேலன்ஸ் 52. ஏபிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே 52 92ன்னு அடித்தா இங்கேயுமே அந்த நம்பரை திருப்பி ஏபிலையும் ஒரு 29, ஏபிலையும் ஒரு 52க்கு ஒரு 25. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா டோட்டலாக இப்போ நான் சொன்ன ஏபியில் 2 நம்பர், இந்த பிசியில் ஒரு நம்பரை அட்லீஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே இந்த கேமை டோட்டலாகவே ஃபினிஷ் பண்ணிவிடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் 452 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் ஒரு தரமான நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 52 அப்படின்னு வந்தாலே அதிகபட்சமாக 452 952 இதை வச்சு தான் கேம் அடிப்போம். அதேமாரி 42மே நல்ல நம்பர். ஏசியெல்லாம் இப்போ ரீசெண்டாக நிறையா அடிச்சுட்டு வரான்னு நினைக்கிறேன். 42க்கு போன மாதம் ஒரு 442 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அதுக்கு போன மாதம் 42 இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 452 அடிச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 52லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் 952ன்னு ஒன்று அடிச்சிருப்பான். நிறைய நம்பர் 42 ஏசி வச்சு, அதுவும் 452லாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் அடிச்சு கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டிலாம் அந்த நம்பரை வந்து தெளிவாகவே எடுத்து அடிச்சிடறான். ஓகேங்களா? அதுபோல் தான் இந்த 452 நல்ல தரமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுக்குறோம், அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க. எல்லா நம்பருக்குமே ஒரு விஷயம், ஒரு நம்பர் அடிக்கிறான் அப்படின்னா அது ஒரு கரெக்டான பர்டிகுலர் ரீசன் இல்லாமல் ஒரு நம்பர் எதுவுமே அவன் அடிக்கிறது இல்லை. ஓகேங்களா? கரெக்டாக அடிச்சிருப்பான். இந்த 529க்கு 092, 925க்கு 452. ஏன்னா இங்கே என்ன விஷயம் பெருசாக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா பி போர்ட்லேயும் சரி சி போர்ட்லேயும் சரி வேறு 2 எதுவுமே இல்லை. பி போர்டில் அவன் அதிகபட்சமாக அடித்தது 29, ஒரு 25, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2 வச்சு ஒரு 92, அது திருப்பினா கம்பல்சரி 52 அப்படின்னு வந்தது அப்படின்னா 452 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு வகையான கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ரூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம், ஆனால் மேக்ஸிமம்
வந்து செகண்ட் டைம் நம்மளால் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஆனால் அதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா போன மாதம்லாம் ஒரு சில விஷயம் சூப்பராகவே அடிச்சிருப்பான். ஒரு 08 இப்போ நல்லா பார்த்துக்கோங்களேன். BC 08 இது மாதிரி விஷயம் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன் ஆரம்பத்தில். ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுனா அந்த டேட்டுக்குள்ளே கரெக்டாக அடிச்சிடுவான் கேம். எப்படின்னா ஒரு 5 நாள் கேட்பேன்னா 5 நாள். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாருக்குமே தெரியுது, எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறதால பெருசாக இப்போ அந்த மாதிரி நம்பரை வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக எடுத்து அடிக்க மாட்டான். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி அடிச்சிடறான். போன மாதம் கரெக்டாக BC 08ன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்துக்கோ. இந்த BC 08 எடுத்து 1, 2, 3 4 நாள் விட்டு ABயில் 08. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. BC 08ன்னு அடிச்சிருப்பான். அந்த 08 எடுத்து கரெக்டாக 4 நாள் விட்டு கரெக்டாக ABயில் 08ன்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அடுத்து இந்த 08 கூட BC பார்த்தீங்கன்னா 89 அப்படின்ற நம்பர் இருக்கும். சரி, ஒரு வேளை 1, 2, 3 4 நாள் விட்டு இந்த 89 ABயில் அடிப்பான் அப்படின்னு பார்த்தா 6 நாள் விட்டு அந்த ABயில் 89 அப்படின்னு சொல்லி அடித்தான். ஓகேங்களா? என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BC 08 எடுத்து ABயில் 08ன்னு அடிக்கும்போது அதில் என்ன நம்பர் BC இருக்கோ அதை எடுத்து மறுபடியும் ABயில் வச்சான். ஓகேங்களா? இந்த BC 94ன்னு இருக்குது. இதில் இந்த 94 அடிப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அடிக்கல. ஓகேங்களா? அடுத்து A போர்டு 9ன்னு வந்தால் கண்டிப்பாக 94 அப்படின்ற நம்பர் கூட வரலாம். சரி, ஓகேங்களா? இது பாருங்கள், இப்போ 2 நம்பரை வந்து கரெக்டாக அடிச்சிட்டா 3வது நம்பரை தொடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 நம்பரை அடித்ததுக்கப்புறம் இந்த 3வது ரூட்டை எடுத்துன்னு நம்ம துரத்தின்னு ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். ஆனால் அவன் அங்கே அந்த இடத்துல அந்த நம்பரை தொட மாட்டான். இப்போ இன்னொரு விஷயம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேம் ஒன்று ஆடலாம். இதை நான் BC 25 இந்த மாதம் எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் மறுபடியும் அங்கே என்ன பண்ணுறான்னு பாருங்கள். AB 92 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடித்தான். இந்த 92 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக 2 நாள் விட்டு BCயில் 29 அப்படின்னு சொல்லி திருப்பினான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் இருக்கிற AB 52 எடுத்து கண்டிப்பாக BCயில் 25 வைப்பான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் சென்று அந்த 25 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். அப்படியே மறுபடியும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு அந்த 25 அப்படின்னு அவன் என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணிடுறான். ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கிற 92 எடுத்து ஒரு வேளை 29 அடிப்பான்னு பார்த்தா மேலே கேமை 29 முடிச்சிட்டான். டோட்டலாக கேம் வந்து ஃபினிஷ். ஓகேங்களா? அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2வதாக ஒரு பேட்டர்ன் நம்ம எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 2வதாக கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு சார்ட்டு பார்க்கணும், கொஞ்சம் எஃபெக்ட் போகணும், அந்த மாதிரி விஷயம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சொன்ன விஷயத்த கொஞ்சம் காதில் வாங்கிக்கோங்க. BCயில் 52. ஓகேங்களா? நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா BC 52. அப்படி 52 அப்படின்னு வந்ததுன்னா 452. என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 452. சும்மா சிம்பிளாக ஒரு டிக்கெட் ட்ரை பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ப்ரோ, சரி ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் அதிகமாக போகலாம் அப்படிலாம் தேவையில்ல. அதிகபட்சமாக ஒரு டிக்கெட் வின்னிங் வந்தால் கூட எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட கெஸ்ஸிங்கை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் ஜாயின் இருக்குது, இல்லை யூடியூப்பில் ஜாயின் பட்டன் இருக்குது. இதில் வேணால் ஜாயின் பண்ணி வேணும்னா விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா தொடர்ந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதேமாரி இந்த 452 கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. நன்றி.